வணக்கம் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் தான் விளாட போகிறோம். ஹார்ட் கோர்னால் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மள டெட்னா அவ்வளோ திரும்பி ரீஸ்பான்லாம் பண்ண முடியாது. இந்த மோடில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அப்படியே நைட் விஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன எப்பயும் போல என்ன நம்ம வுட்டை தான் மெயின் பண்ணுவோம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஹார்ட் கோர்லாம் விளாண்டதில்லை. நானும் மைன்கிராஃப்ட் அவ்வளோவா வந்துட்டு சூப்பராலாம் விளாட மாட்டேன். அதான் கைஸ் ரொம்ப பயமாக இருக்குது. இது அவ்வளோதான், ஒரு தடவை டெட்னாலே டெட் தான். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு இந்த ட்ரீ தான் முக்கியம். ரொம்ப லேக் ஆகுது கைஸ், என்னன்னு தெரியல. இன்னும் கைஸ் ஒரு நிமிஷம், இன்னும் கைஸ் நம்ம பார்ப்போம் எப்போ ப்ராப்ளமா. இன்னும் நம்ம என்ன ப்ரோ, நான் என்ன பண்ணேன், சரி ஏதோ ஃபாக்ஸ் இருந்துச்சு போல், அதை பார்த்து தான் இப்போ ஆங்கிரி வச்சு போல் வீட்டு பயந்துட்டேன். நான் ஒன்றுமே பண்ணல, மைண்ட் தான் பண்ணிட்டுருங்க. திடீர்னு பக் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருக்கேன். நாங்கள் தாங்க வைப்போமா பக்காக இருந்துச்சு. வாங்க இந்த மைண்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து போனோம். ஸ்க்ரூஸ் அவ்வளோவா நல்லாவே இருக்காது. நம்ம ஒரு நல்ல இடத்த தான் தேடணும். இப்போ பார்ப்போம். இப்போ தான் வந்தாச்சு. நம்ம ட்ரீ பயம் மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட்டு போல் ஓக் ஃபாரஸ்ட். கொஞ்சம் தூரம் போனால் பிளைன்ஸ் கிடச்சோன்னா நினைக்கிறேன். எனக்கு நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் பாட்டு எதுவுமே பண்ணாமல் நான் பார்த்து அப்படி இருக்கேன். இந்த இடமே எனக்கு புரியல. இந்த ஃபாரஸ்ட் வேறு எதுங்க கைஸ், போக விடுங்கடா டே. என்னங்க கைஸ் பிரிட்ஜா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஃபேன், யாரோட ஃபேன் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. யாரோட ஃபேனுன்னு இல்லை எதுக்கு இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட ஃபேன்னு. இது தொடக்கூடாது, இவனை எவனா மைண்ட் பண்ணுவாங்களா? சரி கைஸ் முடிஞ்சால் கண்டுபிடிங்க, ரொம்ப வெரி ஈஸி. கமெண்ட் இது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க யாருன்னு. கேள்விப்பட்டேனே. இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரியல் ஹார்ட் கோர் மாதிரியே வேகமாக ரீஜன் ஆகும். இந்த மரத்தெல்லாம் தொடவே கூடாது நம்மளுக்கு. இந்த மரம் தான் சொல்ல மாட்டேன். ரீஜன் தாம்மா ஆச்சு. சரிங்க என்ன இல்லை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் என்ன மறக்கிறேன். ஓகே, நான் வேறு ஒருத்தோட ஃபேனு, அதனால் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார் ஃபேனுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய்கிட்டே இருக்கேன். ஒரு வில்லேஜு இது, இந்த தான் நிறையா பம்ப்கின் இருக்கிறத பார்த்தா இது வில்லேஜ் தான். சரி, இந்த வில்லேஜில் ஆனால் இருக்க போகிறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும், பிளைன்ஸ் தான் சூப்பர். இல்லை நம்ம லூட் அடிச்சு இல்லைக்க பெட்டு மட்டும் எடுத்துக்க நம்ம போயிடலாம். ஆனால் பெட்டு இல்லைன்னா அவ்வளோதான். சரி பம்ப்கின் சும்மா எடுத்து வச்சுப்போம். அதுக்கு மேலே ஃபார்ம் பண்ணோம்னா தேவைப்படும். போகலாம். இந்த டீப்ரெட்டில் இருக்கும். டீப்ரெட்லாம் வேஸ்ட் தான், ஆனால் எடுத்துக்கலாம். ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்லிங்கன்னா, வச்சு கோல்டன் வச்சு கேரட் வச்சு கோல்டன் கேரட் பண்ணுவோம். வீட் வச்சு ப்ரெட் பண்ணுவோம். ஆனால் இது இந்த இதெல்லாம் வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் பொட்டேட்டோ வச்சு நம்ம பேக்கரி பொட்டேட்டோ பண்ணலாம். இது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான். வெறும் இதெல்லாம் பீட்ரூட் வச்சுட்டா அவ்வளோதான். இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பீட்ரூட் வந்து தேவை தான். ஏன்னா நம்ம ஃபுட்டுலாம் ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம இது ஹார்ட் கோரில் இருக்கனால நம்ம டை ஆகிட்டா அவ்வளோதான் வர முடியாது. யூஆர் டெபிட்னா வேர்ல்டு டெபிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ஸ்பெஷல் மாட்டாங்க தான். அதனால் நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த கேரட்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம எல்லாம் கேரட் வச்சு வந்து கோல்டன் கேரட் பண்ணலாம். நம்மக்கிட்ட கோல்டெல்லாம் இல்லை, நம்ம சும்மா இதை அப்படியே போவோம். சும்மா அவனுக்கு இது கிடச்சது கோல்டன் கேரட் வேறு கேட்குறேங்க. இப்போ ஒரு வில்லேஜையும் காணும், ஒரு வில்லேஜையும் காணும் கைஸ். பாருங்கள் கைஸ், ஒன் ஸ்டார்ட் இதுங்க கைஸ். இந்த இது எப்போ கண்ட்ரோல் வேறு என்ன தெரியல, குட்டியாக இருக்குது. சுற்றி நிறையா மாண்டிக்கிட்டு போல இதுங்க கைஸ். ரொம்ப லேக் அடிக்கிறதுனால சும்மாவே இது குட்டியாக இருக்குது. இந்த லேக் அங்கே ஒரு வில்லேஜ் பார்த்துட்டேன். வில்லேஜர் அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்போயாவது வில்லேஜர்லாம் எதாவது தேடுங்காலு இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னா இங்கே வந்து எடுத்துக்கணும். என்ன காணும். இங்கே இருக்கான் உங்களுக்கு வில்லேஜ். இங்கே தான் இருக்கான், பார்த்துட்டேன். அப்போது அங்கே வந்து நடந்து மட்டும்தான்.
இதை வீட்டுக்குள்ளே லூட் எடுப்போம். இந்த பெட் எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. இல்லை என்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஃப்ரூட்ஸில் அது பொட்டேட்டோ தெரியுமா கீழே போட்டு இது பம்கின் சீடு வச்சுப்போ. நம்மளுக்கு எப்போயாவது ஏதாவது கிராஃப்ட் அயன் கோலம் அயன் கோலமா இல்லைன்னா வில்லேஜ் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் தேவைப்படுது. பெட்டை உடச்சு இந்த கிராஃப்டிங் டேபிள் அப்படி எடுத்துக்கோம். எதுக்கு பண்ணிட்டு இங்கே நம்ம உட்டு பண்ணிப்போம். நான் வேறு இடத்துக்கு எது ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவையில்லை. அதனால தேடிட்டு இருந்ததுலேயே நான் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் இதாக வந்துட்டு இருந்தேன் போல். இதை வச்சு நம்ம இது எடுத்துப்போம். ஸ்டிக்ஸ் பண்ணோம். ஸ்டிக் அங்கே ரைட் இதில் இருக்கும். ஸ்டிக்ஸ் பண்ணி அதை வச்சு ஒரு பிக்காக்ஸ் பண்ணிப்போம். வச்சு இந்த இது பெட் எடுத்தாச்சு. எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. சரி நம்ம இந்த வில்லேஜை லூட் அடிச்சுட்டு நம்ம மைனிங் பண்ண போவோம். இங்கே ஒரு அயன் குளம் இருக்கான். ஹலோ என்ன ஒரு வில்லேஜ் மேலே ஏதோ நின்றுட்டேன். சரிங்க இந்த பொட்டேட்டோ ஃபுட்டுலாம் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் பண்ணலையோ. இதுக்கு முன்னாடி நாமலாம் நிறைய தடவை மைண்ட் கிராஃப்டில் வெல்ட் க்ரியேட் பண்ணி அந்த வேலையெல்லாம் இன்னும் ஃப்ரூட்ஸ் வில்லேஜில் அவ்வளோவா இதுக்கு அடுத்ததே வச்சு ரூட் அவ்வளோவா வந்துருக்காது. என் வாய் வேறு என்னன்னு தெரியல, உளறிக்கிட்டே இருக்கேன். என்னென்னு இதெல்லாம் பெருசே ஆகலை. இல்லை எடுத்துப்போம் என்ன அப்புறமா போய் சாப்பிட்டு வில்லேஜ் பண்ணிப்பாங்க. வில்லேஜ் ஆகும். ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் குறைஞ்சிட்டு போட்டு அதுக்கு பண்ண. சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு அங்கே ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சில் பேர் எதுவும் சர்ச்சு தானே. சர்ச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஏன்னு தெரில. இல்லைங்க சர்ச்சா இல்லை என்னது வினோதமான ஸ்ட்ரக்சர்னா இல்லை. சர்ச் இல்லை இது ஏதோ வீடு போல். நம்ம சர்ச்சு எப்படி இந்த வில்லேஜில் சர்ச்சு பார்த்தோம். பெரிய வீடு. கதவு எங்கடா வச்சுருக்கீங்க? சர்ச்சு தான் போல். இந்த வில்லேஜுக்கு கூட சர்ச் இருக்கேன். இப்போ தான் அந்த புதுசாக தெரியுது. ஏன்னா நம்ம சர்ச்சுன்னு நம்பிக்கிட்டேன். சர்ச்சுக்குள்ளே இந்த இது இருக்கும். இந்த சர்ச்சை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. புது வகையால் இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. யாரெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சத்தியமாக. நார்மல் அந்த சர்ச் இருக்குல்ல அதான் பார்த்துருக்கேன் கைஸ். டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. சரி அங்கேருந்து இதில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ப்ரூவிங் ஸ்டாண்ட் இருக்குது. இன்னும் கைஸ் நைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரீவிங் ஸ்டாண்டு சரி எடுத்துக்கோமா. வானம் ஆனால் இது வில்லேஜில் ஸ்வீட் பெரிஸ்லாம் இருக்கும். ஸ்வீட் பெரிஸ் தான். ஓ ப்ரோ வாட் 5 டைமண்டா கைஸ். பாருங்க கைஸ் 5 டைமண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. இது என்ன இவன் வந்து டூல்ஸ் மெத்தா கைஸ். நைட் ஆனால் கூட தெரியாமல் நான் சுற்றிக்கிறேன். ஜாம்பி கேம்பி வந்தால் வந்துட்டு போய் பெட்டை போட்டுக்கோங்க. என்னென்ன நைட்டுன்னு சொல்லி காலையில் மாதிரி இதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு இது இருக்குது கைஸ். அதாவது நைட் விஷன் இருக்குது. அதனால் நம்மளுக்கு நைட்டு காலையில் எல்லாம் உடம்பு தான் இருக்கும். இந்த மூணில் இது ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் 5 இது டைமண்ட் கிடச்சது என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியாது. டூல்ஸ் மிட் வீடு தான் நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். சரி வேணாலும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு அயன் மூலம் பார்த்தோம். அவன் நம்ம கூடு இருக்கும்போது எங்கேயும் போயிட்டானே. என்ன பண்ணுவேன் இதுனா இடம் ஒட்டிலாம் பார்த்து இதுங்க இங்கே வந்து ஆர்மர்லாம் இருக்கும். சொல்லுங்க இதுக்கு ஆர்மருக்கு பதிலாக ஏதோ கொடுத்துருக்காங்க. கேம்ப் கொடுத்துருக்காங்க. வெளியில் போவாங்க. வீட்டில் பெட்டில் அப்படி வரைக்கும் இது தரல. சரி கைஸ் நம்மகிட்ட ஃபுட்டு இருக்குது. இதுங்க எவ்வளோ நம்மள பொட்டேட்டோ இருக்குது. 1 ஸ்டாக் இருக்குது. நம்மளுக்கு தேவையில்ல கைஸ். வாங்க கைஸ் செய்யணும். இன்னும் நம்மளுக்கு பசிய மாட்டேங்குது. ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஏன் பசிய மாட்டேங்குது? நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறது இல்லை போல். நம்ம எதுவும் அப்படி தான் போயிட்டு நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணணும். நம்ம 5 ரூபாய் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வில்லங்கமாக பண்ணேன்னு நினச்சிங்கன்னா என்னன்னு தெரியல கைஸ். பண்ண மாட்டேங்குது. பீஸ்ஃபுல்லாக அதே கிளிச்சில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க இல்லைன்னா இருக்குது. ஆனால் அந்த 5 டைமண்ட் கைஸ் நம்பவே முடியல சத்தியமாக. கான்டாக்டாச்சும் வந்துடும் போல். ரியலாக நான் எங்கே இருக்கேன்? கிளி தலையில் கொட்டி ஒரு கனவுல இருக்கேன்னா ரியல் லைஃப்பில் இருக்கேன்னு தெரில கைஸ்.
நான் எங்கே இருக்கேன்? இது எனக்கு புரியவே இல்லை. டேய் யாரா கனவா நிஜமான ஒன்றுமே புரியல. சரி நிஜமா நான் என்ன பண்ணேன்னு அப்படியே என்னடா வில்லேஜ் குடிச்சிட்டு பாருங்க வயிற்று தானே மாட்டிக்கிட்டா சரியா தான் சோர் போவான். நான் என்ன ஃபார்மர். டேய் என்னடா போட வெளியே வாங்க போ. பூனை ஓடும் லைட்டாக மாட்டிட்டாங்க. இங்கே ஒருத்தன் இருக்க மாட்டேன். இங்கே ஆர்மர் இருக்குமே நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கிளிச்சில் ஏதோ இருக்க பாருங்க கைஸ். பாதி அதுலேயும் பாதி இதுலேயும் டே ஒன்னாலாம் குச்சி வெள்ளிப்பேன். டே ஆயனை குடுறா யாரா அடிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ இதுதான் ஹார்டுல நான் விளாண்டதே இல்லை. எப்பயும் நார்மல் ஈஸியில் தான் விளாடுவேன். அதனால தான் தெரிஞ்சுவேன் டை ஆக மாட்டேன். அது கூட ஓட்டம் போட்டு போகலாம். அடிக்க நல்லா 3 கொடுத்துருக்காங்க. இதாச்சும் ஒரு பிக்கேக்ஸ் பண்ணலாம். சூப்பர் ஆகுங்க. 3 கொடுத்துருக்கான். நான் 4 விட்டா நல்லா தான் இருக்கும். பழுத்துக்கலாம் பாருங்க. 3 கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. எனக்கு ரெசிபிலாம் கம்மியாங்க. அங்கே ஒன்றும் வேணாம். என்ன வயசு மரம் அது காமெடியாக இருக்குது. அவன்லாம் மரம் பார்த்துருக்கேன். ஆனால் காமெடியாக இருக்குது கைஸ். சரி இது நான் இது டச்சுட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ் இந்த மாதிரி போடுது இல்லைங்க. அதே மாதிரி பாருங்க கைஸ் 2 டோர் போட்டுருவாங்க. நம்மளாம் நான் கூட மைண்ட் கிராஃப்டில் வந்து பையனாக இருக்கும்ல சின்ன பையனா சின்ன குழந்தையிலேருந்து மைண்ட் கிராஃப்டில் சின்ன குழந்தலாம் இல்லை ஓரளவு பெரிய இருக்கும் போதே மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். ஆனால் எல்லாருமே மைண்ட் கிராஃப்டில் காமனாக பண்ணுறது இந்த காமெடியாக பண்ணுவாங்களே டைமண்ட் பிளாக் வச்சு வீடு கட்டுறது. இந்த மாதிரி நானும் வீடு கட்டியிருக்கேன். அப்போ கட்டும் போது இந்த மாதிரி தான். ஏன்னா நான் மைண்ட் கிராஃப்ட் சில நேரம் இது போட்டு விளாடுவேன்ல. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த மாதிரி தான் 2 டோர் வைப்பேன். அப்போ தான் ஜாம்பிலாம் வராது அப்படின்னு. ஆனால் ஜாம்பிலாம் ஆனாலும் வராது. ஒரு டோர் வச்சாலே வராது. ஏன்னா நான் ஈஸி வச்சாங்க ஸ்மோக்கர் வச்சுக்கோங்க. ஸ்மோக்கர் வச்சா டிக்கெட் எவ்வளோ டேமேஜ் ஒரு டேமேஜ் ஏமாத்திட்டு இந்த ஃபுல் வில்லேஜ் லூட் அடிக்கிறது போல் செத்தே போயிடும் போல். நான் செஸ்ட்டு வரும்போது மட்டும் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோல் வில்லேஜ் லூட் அடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இடத்த நம்ம போய் தேட போகிறோம். இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது. இந்த இடத்த பார்த்தா வாந்தி வருது. வாந்தி அடக்க முடியல. வாங்க கைஸ் இங்கேருந்து ஓடிடுவோம். வாந்தி வந்துடும் போல். இங்கிட்டு போவோம். இங்கே பாருங்க ஒரு என்ன பயம் தெரில. இந்த மரத்தை போட்டாலே சரி ஒன்று கைஸ். இங்கே ஒரு மரம் இருக்கு. டப்பா நீங்கள் வாங்க. ஆடாது நான் வாய்ப்பே இல்லை கைஸ். மைண்ட் கிராஃப்டில் லாபி சாண்டு பறக்குது கைஸ். உலகத்தை என்னோட இது எதோ சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல. 5 டைமண்ட்க்கு வருது சாண்டு. சாண்ட் ஸ்டோனா நான் தான் பைத்தியம் போல். சாரி கைஸ் பைத்தியமாக என்ன இருக்குது. சாண்ட் ஸ்டோன் எப்படி இங்கே தான் ஸ்பான் ஆகும்? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இங்கே சுகர் கேன் இருக்குது. எடுத்துப்போம். இந்த பெட்ஸுக்கிட்ட போகவே கூடாது. பெட்ஸுலாம் எனக்கு பிடிக்காது. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? பெட்ஸ் பிடிக்காது. நான் எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தால் எனக்கு பெட்ஸு பிடிக்க மாட்டேச்சு. எனக்கு பிடிக்காதது பிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். எல்லாரும் மழை போல்
என்ன நம்மளுக்கு என்ன guys, ஒரு இடமும் நல்லா கிடைக்கவே மாட்டேங்குது. அங்கே வேறு நான் அப்போ தான் அவ்வளோ வேகமாக சொல்லிட்டு இருந்தேன். அங்கே அது வரவே மாட்டேங்குது. இப்போ வந்து தொலைஞ்சிருச்சு. இருங்க போ. என்னடா இது நம்ம லெவலுக்கு என்னாச்சு பாருங்க. பர்ச்சு பாருங்க எப்படி காமெடியா. என்னடா சீட் ஜென்ரேஷன் இதுன்னு தெரியல. என்ன வேர்ல்டு இது? சீட் ஜென்ரேஷன் ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னன்னு தெரியல கைஸ். நான் போய்கிட்டே இருக்கேன், வரவே முடியல. நான் அயன் பிகேக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு டைமண்ட் பிகேக்ஸ் பண்ணிட்டு அந்த அயன்ஸ் எடுத்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது ஆக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். போகலாம். அது நான் சிப்ரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்க ஏதோ டர்ட் ஐலாண்டு மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், ஐலாண்டு தான். நம்ம எங்கே போனாலும் இன்னும் வரவே மாட்டேங்குதுடா சார். கடுப்பாக இருக்குது கைஸ். எனக்கு வர மாட்டேங்குதே கைஸ். என்னடா ஸ்பான் இது? அவ்வளோ பெரிய டீகா இருக்கு. டீகா கைஸ் தெரியல கைஸ் என்னால். ஓ ஏன்டா அப்படி பண்ணீங்க? சாப்பிடும். ஓ டவுன்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் எடுக்குது. நம்ம இது என்ன பபுள் கூட, அதாவது நம்ம மூச்சு கூட போகல. ஆனால் இதுக்கு அடி வாங்குதுன்னு பார்த்து கிரவுண்டு தான். என்ன கைஸ் இது? ஒரு இடமும் என்னடா இது? டெசர்ட் மாதிரியில் இருக்குது. வேறு வழி இல்லை. இங்கே தான் வீடு கட்டணும். சும்மா சொன்னேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே தான் வீடு கட்ட மாட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாலாம் இல்லை இங்கே வீடு கட்டுறதுக்கு. இந்த இடத்த தவிர ஒரு இடமே இல்லை. என்னடா அது? என்னடா அது? என்னடா அது? என்ன பார்த்தாலும் இப்படி இங்கே பார்த்தா டீகா, அங்கே பார்த்தா டீகா. என்னடா ஸ்பான் பண்ணி விட்டுருக்கீங்க எனக்கு வேர்ல்டு. 5 டைமண்ட் கிடச்சிச்சு. அதை தவிர எனக்கு எல்லாமே இல்லை மோசம். என் பெட்ஸு கூட இருக்குது. அதை பார்த்தா கடுப்பாகாது. ஒரு எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தால் எனக்கு பெட்ஸு பிடிக்காது. அவரோட ஃபேன் தான். எனக்கு போய் பெட்ஸு விட்டுருந்தீங்கன்னா எனக்கு கடுப்பாகாது. சொல்லுங்க. இன்னொன்று வில்லேஜ் கைஸ். அதே வில்லேஜா இல்லை வேறு வில்லேஜான்னு தெரியல. நீங்கள் பார்ப்போம். நம்ம அதே வில்லேஜ் தான் போல். சுற்றி இங்கேயே வந்துட்டேன். அடப்பா பைத்தியமா நம்ம? ஐயோ கைஸ் பாருங்க, பைத்தியமே ஆகிட்டோம். என்னது இன்னும் பார்க்கவே இல்லைண்ணா. சரி நம்ம வில்லேஜ் விட்டு கிட்டே இருந்துருக்கோம் போல். நம்ம பம்கின் ஃபார்ம்லாம் வளர்க்குறாங்க தலைவர்கள். பம்கின் வச்சு என்னடா பண்ண போனீங்க? டி என்னடா அது? கூரையை காணோம். என்னடா வீடு கட்டி வச்சுருக்கீங்க? சர்ச்சு தானே நினைக்கிறேன். மறந்துட்டேன். இங்கே தான் மலை மாதிரி எனக்கு என்ன நம்ம சர்ச்சு தான். அதான் மலை மாதிரி இங்கேதான் கேட்டேன். நான் செத்தே போயிடுவேன் போலையே. 2 வீடு தான் பார்த்தோம். அப்போதே ஒன்றுமே வீண் போயிட்டோம். இங்கே வீடு இருக்குது. நான் பார்த்துக்கல. என்ன வீடு? ஏன்டா இதெல்லாம் என்ன வீடுன்னு நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ பேண்ட் இருக்கேன். பேண்ட்டு சும்மா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேண்ட்டாக நின்றுட்டு போதும். பேண்ட்டை போட்டுக்கோம். சொக்கா இல்லாமல் இன்னைக்கு ஓனமாக சுற்றிட்டு இருக்கேன் போல. Bed is too far away. Respawn point set. எவ்வளோ வேணுமா தேடி பார்த்தோம். இது கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம இனிமேல் கண்டிப்பாக நம்ம தோக்கவே மாட்டோம் இதில் யார் கோரில். ஏன்னா ஃபுட்டு கிடச்சிருச்சு, தூங்குறதுக்கு பெட்டும் கிடச்சிச்சு. ஆனால் ஏதாவது அங்கேருந்து தான் இங்கே வந்தேன்னா பைத்தியமே ஆக்கி விடுங்களா என்ன? ஏதோ வினோதமான மரம்லாம் இருக்குது. நல்லா ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஹேர் கட் நல்லா இருக்குது. ஏதோ அப்பா கூட ஹேர் கட் பண்ண போகும்போது இப்படி ஆக்கி விட்டார் போல அப்பா. ஏதாவது சொல்லுது, நீங்கள் மட்டும் தனியாக போங்க. நீங்கள் பாருங்கள் ஏதோ டெசர்ட் போல. டெசர்ட் டெம்பிளாவது கிடைக்கும்ல. டெசர்ட் கூட இல்லையா அண்ணா? இது வேறு ஏதாவது வில்லேஜா? அதே வில்லேஜ் மாதிரி தரல, லைட்டாக வேறு மாதிரி தான் இருக்குது. அதே வில்லேஜா? இது மாதிரிலாம் பில்டிங் பார்க்கல. அப்படின்னா இல்லை அதே அதே வில்லேஜ் தான் கண்டிப்பாக. ஐயோ பைத்தியமே பிடிச்சிக்குதே. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க?
என்னடா வேர்ல்டு ஸ்பான் கொடுத்துருக்கீங்க கைஸ். நம்ம ஒரு போட் செஞ்சு போயிடும் இடத்த விட்டு. சரி நானும் ஏதாவது நடந்து போனாலே கிடச்சிடும் பார்த்தா ஐலாண்டு விட்டு வெளியே போனால் தான் கிடைக்கும் போல. ஒரு போட் என்ன போட்டு காணும். இங்கே இருக்கும் போட்டு. ஒரு போட் பண்ணியாச்சு. இந்த கிராஃப்டிங் டேபிள் உடப்பேன். அயன்வாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கானா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே இதுவே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கு. ஓ ஷீட் இதாங்க கைஸ் கடுப்பு. என்னதான் கடுப்புன்னு கேட்டிங்கன்னா பெட்ராக் கொஷனில் பெரிய கிளிச்சுனா கிளிச்சு என்னென்னா நம்ம இது போட்டு திடீர்னு காணாம போயிடுது கைஸ். இதாங்க கடுப்பு. இன்னொன்று போட் பண்ணுவோம். மரம் இல்லை இதுக்கு நிறைய இன்ஃபினிட்டியாக கூட இருக்குது மரம். கடுப்பாக இருக்காரா ஒரு போட் வந்து நம்மளும் போகலான்னு ஜாலியாக இருந்தா. வந்துடுச்சு. இதான் தூரமாக லைட்டாக இருக்கணும். போச்சு போச்சு போச்சு. அப்பாடே போயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் கைஸ் உங்களை பார்க்க போகிறேன். கைஸ் நான் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஷிப்ரெக்கை பார்த்தேன். போனோம் கைஸ். கண்ணு அடியில் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மகிட்ட நைட் விஷனே இருந்தாலும் நமக்கு கண்ணு அந்த ஷிப்ரெக்குள்ளே தெரிய மாட்டேங்குது. நம்ம வேறு ஷீட் போச்சு. மேலே போ மேலே போ. நம்ம போட் வேறு என்ன இருக்குன்னு நம்ம போட் கிட்ட போ. சந்தோஷம் எனக்குனே வருவீங்க. இந்த போட்டோட வரணும். போட்டே உடஞ்சிச்சு. விசாச்சு உடஞ்சிச்சு. நாளைக்கு எனக்கு மட்டும் இது கிடச்சிச்சுன்னா செம்மையாக ஒரு போர்ஷன் ஆஃப் வாட்டர் பிரீத்திங் போர்ஷன் மட்டும் கிடச்சிச்சுன்னா செம்ம கிடச்சி. இதை லூட் அடிச்சிடலாம். நம்மக்கிட்ட வேறு அடியில் போனால் இல்லை மூச்சு விட முடியாது. இங்கே போ. இங்கேயும் மூச்சு விட முடியாது. ஓ ஷீட் வேடி ஸ்டேஷன் மேப் எடு. நான் கஷ்டப்பட்டு எங்கள் பேரி ஸ்டேஷன் மேப் கண்டிப்பாக எங்கே இருக்கும்? ஒரு லேண்ட் கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம லேண்டுக்கு போயிடலாம். எங்கே போச்சு போட்? முடியல. கடுப்பாக இருக்குது. இந்த மேப்பை ஒரு கையில் வச்சுட்டு நான் இங்கே இருக்கேன். நம்ம மெயின் லேண்ட்லேயே வச்சிடலாம். நம்மளுக்கு தெரிய முடியும். நம்ம வந்து நம்ம ஓரத்தில் இருக்கோம் கைஸ். ஆனால் நம்ம கேப்டிங் போகிறோம். நீங்கிதான் போய் ஆகணும். கண்டிப்பாக நம்மளால் போட் நடக்குது. கண்டஸ்டம்லாம் வருதா? இல்லை வேகம்னா ஒரு லேண்டை ஃபைன் பண்ணியாச்சு கைஸ். பாருங்க கைஸ், ஒரு லேண்டு கிடச்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே ஜாம்பிஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைன் வேறு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீ கடியில் ஷேடோ இருக்கனால ஜாம்பிஸ்லாம் வந்துடும். சீதாவா அது இல்லைப்பா என்ன இதே பண்ணுங்க ப்ரோ. அவங்க ஏமாத்துறீங்க.
குமார் அதே கம்பெனியில் இருந்தாரு அதற்கு லேடி பர்சனுக்கு வந்துடுறேன். சத்தியமாக லேடி பர்சனுக்குலாம் வீட்டு ஒரு அந்த கடை ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அந்த சைடு கடைக்கு போகணும் போல போடுற துணி மறுக்கும் உயிரோடு இருந்தால் ஓகே. அடுத்த சுற்று பேரி பிரச்சனை டைமண்ட் இருக்குன்னா நான் ஒன்று சாடிச்சுவேன் போல் டைமண்ட் கிடைக்கிறதுல. கரெக்டான இடம்னு நினைக்கிறேன். பேரி பிரச்சனை நாட்டில் இருக்காது. லாங்குவேஜ் படித்தேன் மைன்கிராஃப்டில் ஜாவாவோட பாக்கெட் எடிஷன்ல டைரி பிரச்சனை நாட்டு கிடைக்காது. பிரச்சனை நாட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். இப்படி பில்டி காட்டு வச்சுக்கோங்களே இப்படி இதுக்கு மேலே இருக்கணும். தெரிஞ்சு இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியல இல்லைன்னு நான் கடுத்துட்டேன் சுத்தமாக. டக்குன்னு கடைசியில் பபிள் போகுது போங்க பாருங்க கடுப்பாக இருக்குது. ஏன்டா எல்லாம் எப்படியே தருங்களா எனக்கு வந்துருக்கு. எனக்கு ஏதாவது இந்த தான் காலி வச்சுருக்கேன் சீட்டை. பாருங்க மழை நிற்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏதாவது மோடில் இந்த மோடை எப்படி வாங்கன்னு தெரியல நிற்கும். Respawn point set. You can only sleep at night and during thunderstorms. தண்டர்ஸ்டோம் நைட்டில் ஏன் தூங்கணுமா? தண்டர்ஸ்டோம் கூட கிடையாது. கண்டினியூஸாக தேஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ தான் நிற்கணும்னே தெரியல. கோழிலாம் இருக்குது. எனக்கு ஒரு இடம் நல்ல இடமா கொடுங்குறா வந்து அந்த இடம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கைஸ் நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஹார்ட் கோர் வேர்ல்டு விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம அவுட் ஆகிட்டோம். அதாவது ஹார்ட் கோரில் இறந்துட்டோம். நானும் பார்த்தேன் ஒரு இடமும் கிடைக்கல. அதனால் நான் இங்கேருந்து பிரிச்சிட்டேன். ஆனால் அந்த அந்த என்ன சொல்கிறது இது கிடைச்சதே பெரிய விஷயம் கைஸ். எதுன்னு தானே கேட்குறீங்க? அந்த 5 டைமண்ட்ஸ். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் இதை கண்டே பிடிக்க முடியல கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் நம்ம இப்போ ஸ்பெக்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம வேர்ல்டில். என்னடா ஸ்பெக்டேட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு சும்மா ஓடிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். நம்ம வேர்ல்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் டெலீட் திஸ் வேர்ல்டு கைஸ். ஆனால் அந்த ஸ்டோர் அடைவேன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவுக்கு மட்டும் 100 லைக்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் என்னடா ரொம்ப கேவலமாக. ஆனால் நீங்கள் யாருன்னா லைக்கே பண்ண மாட்டீங்க. 100 லைக்காவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் சாப்பிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நெற்றி போய் அடிவாங்க. ப்ளேஸ் பண்ண முடியல. பாருங்க நீங்கள் அட்வென்ச்சர் மோடில் ஆக்கி விட்டுட்டேன். எனக்கு சாப்பிட மாட்டோம்னா நல்லா. நீங்கள் மட்டும் இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் கோர் திரும்பியும் கண்டினியூ ஆகும். நம்ம ஹார்ட் கோர் இப்படியே சேர்த்து நமக்கு இன்விசிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. போயிட்டு தாங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இல்லைங்க நைட் விஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஓடு
ஸ்பீட்னால இந்த மண்ணில் கிளிச் பிளாக்குள்ளே கிளிச்சில் போய் நீங்கள் மார்க் பண்ணலாம் பாருங்கள் அப்படி கிளிச்சில் போயிடுவாங்க இல்லை ஆனால் அந்த 5 டைமண்ட் கிடச்சிச்சு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த 5 டைமண்ட் கிடச்சிச்சு இதெல்லாம் சேவ் பண்ண முடியல ஆனால் எவ்வளோ லக்குன்னு பார்த்தீங்க நீங்கள் வைஸ் ஆனால் நான் அந்த வீடியோ என்னென்னு தெரியல ரொம்ப கடுப்பாக இருக்குது பை பை